ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக எல்லாருமே சொல்கிற ஒரு டாப்பிக்கை தான் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இளைய தலைமுறைகளுக்கு இடம் விட்டுட்டு போங்க அப்படிம்பாங்க. ஒரு வயசான ஒரு ஏஜ் வந்தோடனே அவங்கள பார்த்து அப்படி சொல்லுவாங்க. 40 அந்த மாதிரி ஏஜுக்கெலாம் போனோடனே கல்யாணம் ஆகிட்டனாலே அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ இந்த டாப்பிக்கு எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு நான் யோசிக்கும்போது அந்த இளைய தலைமுறைக்கு வழி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சைட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஹவுஸ் ஒய்ஃபு நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக கொஞ்சம் ஏஜ் ஆகி ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக ஃபோக்கஸ் எனக்கு என்ன யார்கிட்ட போச்சுதுன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்கிட்ட போச்சுது. எப்படின்னா இப்போ நார்மலாக ஆஃப்டர் மேரேஜ் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க அவங்க பிஸியாகவே இருப்பாங்க. வீட்டில் ஒர்க்கு, ஆஃபீஸில் ஒர்க்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு அவங்களுடைய டைம் வந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கும். ஆனால் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாபுக்கு போகாதவங்களுக்குடைய டைமிங் எப்படின்னா இருக்கும், ஒரு ஏஜ் வரைக்கும் ரொம்ப பிஸியாகவே போகும். பிள்ளைங்களை வளர்க்குறது, அவங்களுக்கான வேலைகள் செய்கிறது, வீட்டு வேலைகள் அப்படின்னு அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பிள்ளைங்களை வச்சு அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கும் பிள்ளைங்களை வச்சு நாட்களும் போயிட்டே இருக்கும். டைமிங் எல்லாமே பிஸியாகவே போயிட்டுருக்கும். ஒரு ஏஜ் வந்தோடனே இப்போ பசங்களுக்கு அவங்க சின்ன பிள்ளைங்களா இருந்து பெரிய பிள்ளைங்களா வந்தோடனே அவங்கவுங்க ஒர்க்கை அவங்க பார்க்க ஆரம்பித்து அவங்க ஸ்டடீஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு சில பேர் ஹாஸ்டல் போய் இந்த மாதிரி வெளியூர்களுக்கு வேலைக்கு போய் வெளியூர்களுக்கு படிக்க போய் இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து ஒரு தனிமை இருக்கும். அப்போது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். இல்லை இவ்வளோ நாட்கள் கடந்து வந்த நாட்களில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு தோன்றியிருக்கலாம். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரீ டைம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஒரு ஏஜுக்கு பிறகு பசங்க வேலைக்கு போய் அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிற டைமில் அவங்க ரொம்ப பிஸியாக இந்த இது போய் அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்கக்கூடிய டைம் ஆகும். அந்த டைமில் அவங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறங்கன்னா சொல்லிடுவாங்க, ஒரு ஈஸியாக சொல்லிடுவாங்க, பேசாமல் ஒரு மூலையில் இருக்கிறியா, உன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறியான்றாங்க, சீரியலை பார்த்துட்டு இருக்கிறியா, வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறியான்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. இதனாலேயே என்ன ஆகிரும், நிறைய விதமான நோய்களும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எவ்வளோ தான் வீட்டு வேலை பார்க்குறது, எவ்வளோ தான் அவங்க வந்து டைமை பிஸியாக வச்சுக்க முடியும், டைம் ரொம்ப பிஸியாக வச்சுக்க முடியாது, ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. அப்போது அவங்க எதாவது சாதிக்கணும்னு நினச்சி அதுக்கான முயற்சிகளில் இறங்கும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஏதாவது வெளியே இறங்குனா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜாபாக இருந்தால் இளைய தலைமுறைக்கு வழிவிடுங்கம்மா அப்படின்றாங்க. ஏஜ் ஆயிடுச்சு அப்படி பார் ஆயிடுச்சும்பாங்க. அப்போது வெளியான வேலைகளும் அவங்களுக்கு முயற்சி தோல்வி, வேலைகளுக்கு எடுக்கிற முயற்சியிலையும் தோல்வி ஆகுறாங்க. அப்போ இவங்க எதாவது சாதிக்கணும் அப்படிங்கும்போது முயற்சி பண்ணுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்களும் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணதுன்னு யோசிப்பாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க டைமையும் பிஸியாக்குங்க. இவ்வளோ காலம் பிள்ளைங்களுக்காக, ஹஸ்பண்ட் பெரியவங்க அப்படி இப்படின்னு பிஸியாக இருந்தாச்சு. இனி இப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் கொஞ்சம் ஃபேமிலியாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். இனியும் அவங்கள ஹாப்பி, அதில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கலாம். தனியாகவே இருந்து அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு நோயில் தள்ளப்படுறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது எல்லா பெண்களுக்கும் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்க பெண்களுக்கு நீங்கள் ஃபேமிலியாக சப்போர்ட் கொடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்து அவங்க செய்யணும்னு நினைக்கிற காரியங்களில் அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்களுடைய ஐடியாஸை கொடுத்து வெளி உலகத்தை அவங்கள பார்க்க விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். இளைய தலைமுறை பசங்க வந்து இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் பல முயற்சிகள் பண்ணி மேலே வந்துடலாம். ஆனால் இவங்க குறுகிய காலம்தான், இவங்களுடைய ஏஜ் இப்போ 40 to 55 தான் அவங்களால பலனாக இருக்க முடியும். அதுவும் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க பலனாக ஆக்டிவாக அவங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கு குறுகிய காலங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பலவீனங்கள். இந்த காலங்கள் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கும்போது இங்கே சப்போர்ட்டாக இருந்து அவங்க சாதனைக்கு நீங்கள் ஒரு துணையாக இருங்க. அவங்க எவ்வளோ வேணாலும் சாதிப்பாங்க. ஏன்னா அவங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
சாதிக்கணும், ஏதாவது செய்யணும். ஆனா அவங்க செய்ற எல்லாமே மற்றவர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் செய்வாங்க. அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே அ ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சப்போர்ட்டா இருங்க. அவங்க என்ன செய்யணும்னு நெனைக்கிறாங்களோ, அத கேட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுத்து, அவங்க செய்யணும்னு நெனைக்கிறத சாதிக்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், என்ன சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அத சாதிக்க வைங்க. பெண்களும் நீங்க வந்து உங்களுடைய ஆசைகள ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. எனக்கு இப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்க. அவங்களும் அதுக்கான சப்போர்ட்ட குடுப்பாங்க. நீங்க சொல்லாமலே அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாவே, தனிமையாவே இருந்துட்டே இருந்தா, உங்களுக்கு எல்லாமே அ ஒரு விதமான ஒரு நோயில தான் கொண்டு தள்ளும். இப்போ உங்களுக்கே ஸ்ட்ரெஸ்ஸானனால நோய் ஏற்பட்டிருந்தா கூட, நீங்க ஏதாவது ஒரு காரியங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி நீங்க உங்கள பிஸியா வைக்கும்போது, அந்த நோய் கூட உங்கள விட்டு ஓடி போயிடும். ஃபேமிலியோட உங்களுடைய ஆசைகள நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அத செய்து தருவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லா பெண்களா இருந்தாலும் சரி, வயதானவங்கள வீட்ல இருந்தாலும், அவங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா, ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது செல்ஃபா பிஸ்னஸ் பண்ணணும், செல்ஃபா நான் இத செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது, சப்போர்ட் பண்ணுங்க. பேர பிள்ளைங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் குறுகிய நாட்கள் தான். ஆயுசின் நாட்கள் நம்மளுக்கு குறுகிய காலம் தான். ஆனா நம்மளே என்டர்டெயின் பண்ணிக்கணும். நம்மளே ஆ நம்மளே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டா, கண்டிப்பா ஆயுள் நாட்கள் நம்மளுக்கு கூடும். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, சுத்தி உள்ளவங்களையும் சந்தோஷமா வைக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க லோன்லியா இருந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, வீட்டுக்குள்ள வரும்போது, அவங்க அந்த லேடியோ இருக்கட்டும், ஒரு அம்மாவா இருக்கட்டும், அவங்க அமைதியாவே இருந்து டிவியே பார்த்துட்டு இருந்தா, அந்த வீட்ல ஒரு ஹாப்பி இருக்குமா? இருக்காது. இப்போ அவங்க வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வந்து உங்களுக்குன்னான ஒரு பிஸி ஷெட்யூல் அவங்க வச்சுக்கும்போது, அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இன்னும் ஃபேமிலியோட ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பாங்க. இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு கலகலன்னு இருக்கும். ஒரு அமைதி இருக்காது. ஆ சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போனா அவங்களுக்கு வயசாயிடுச்சு அமைதியாவா அவங்களே சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. போனா எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அதனால பழைய ப அதனால பல கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய சில பேர் ஆளாகுறாங்க. அந்த மாரி இல்லாம வீட்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீட்ல ஒருத்தர் அம்மாவோ யாராவது அமைதியா இருக்காங்களா? லோன்லியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. அவங்களோட பேசுங்க, ஜாலியா இருங்க. அவங்க என்ன நினைக்கணும், என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ, அத செய்து குடுங்க. சப்போர்ட்டா இருங்க. கண்டிப்பா சாதிப்பாங்க. அவங்களுடைய அம் எல்லாரும் இளைய தலைமுறையினருக்கு நாட்கள் இருக்கு, பலன் இருக்கு. நீங்க சாதிக்கிறதுக்கு இது இல்லன்னா, இதுன்னு ட்ரை பண்ணிட்டு போலாம். ஆனா, நீங்க ஒரு ஒரு துறைய சூஸ் பண்றீங்கன்னா, அதுல ஒரு வயதானவங்க அதுக்கான முயற்சியில வந்திருக்காங்கன்னா, இளைய தலைமுறை பிள்ளைங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு நீங்க இடம் குடுங்க. கண்டிப்பா அவங்க குறுகிய நாட்கள் தான், பல நாட்கள். சாதிக்கட்டும். அவங்களும் வாழட்டும். இவ்வளோ நாள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இனி அவங்களுக்காக அவங்க வாழட்டும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும். அந்த ஹாப்பிய அவங்க ஃபேஸ்ல நீங்க செய்து சப்போர்ட் குடுத்துட்டு, அவங்க ஹாப்பியா வந்து ஃபேஸ்ல பாருங்க. அதுல உங்களுக்கும் ஒரு ஹாப்பி கிடைக்கும். ஹாப்பியா எல்லாரும் நீங்களும் ஹாப்பியா இருங்க. உங்கள சுத்தி இருக்கவங்களையும் ஹாப்பியா வைங்க. தேங்க் யூ.